எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவகுமார் சார், தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள், தம்பி கருணாஸ், அப்புறம் டிஓபி, அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன், என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் ரெண்டு விஷயம். ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று மறக்க முடியாத விஷயம். சூதும் ஃபஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ணேன். கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன். அதுலேயும் ரொம்ப நல்ல பேர், இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும். ரெண்டாவது, எங்கள் மாமா கூட எனக்கு ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன். இல்லைம்மா? ஆமாம். அதே மாதிரி அர்ஜுன் ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி. ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப். மறக்க முடியாத விஷயம், டிசம்பர் 28 அன்னைக்கு ஷூட்டிங். மாமா வந்திருக்காங்க. நான் சந்தோஷப்பட்டு ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னா சந்திரசேகர் மாமாவுடைய கேரவனில் தான் போய் உட்காந்து வாடா சாப்பிடலாம் அப்படின்னாப்புல டிஃபனை பிரிக்கும் போது தான் ஒருத்தர் சொன்னார், நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, என் மூடே இல்லை. ஆனால் அழ ஆரம்பித்தேன். நான் ஒரு பக்கம் அழுகுறேன், மாமா ஒரு பக்கம் அழுகுறாப்புல. என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு 29ஆம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டேன். அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்றைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்க போகுது. நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேர் வாழ வச்சவர். அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து, இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து, ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளிநாதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வெட்டிக் கொள்வதோடு இன்றைக்கும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக திரு பாவை சந்திரசேகர் சார். இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை MS பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல திரையுலகத்திற்கு 45 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 45 ஆண்டு காலத்திலே 45 ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார், நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார். நான் தேவிமணியை தேடிக்கொண்டிருந்தேன். தேவிமணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். என்னன்னா தேவிமணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் பத்திரிகை துறையில இருந்துகிட்டே இருக்காரு, இளமையா இருந்துகிட்டே இருக்காரு. இப்போதான் கொஞ்ச நாள் கையடிக்கிறத அவர் விட்டுட்டாரு. இப்பதான் லேசா வயது தெரியுது. ஆனா கூட இப்ப எல்லாருமே 30 வயசுல எல்லாருமே முடி வெளுத்து போச்சுல, அங்கேயும் தேவிமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது. ஆனால் தருணி செல்வம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா சாஞ்சி கொடுத்துருக்காரு. அவரோட நினைவுகள்லாம் எனக்கு இது வரைக்கும் போயிடுச்சு. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. பழனி இருக்காரு. எல்லா நண்பர்களையும் பார்க்கிற நல்ல வாய்ப்பு.
மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும். அன்பு இயக்குனர், அருமை இயக்குனர் எஸ்.ஜே. அர்ஜுன் அவர்களே, நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லை அவர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை, யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள். தம்பி அருண் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார், அருள்தாஸ் என்ன வேற கெட்டப்பில் இருக்கீங்க, உங்களை நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை என்று. அதே போல தம்பி கருணா இருக்கிறார். கருணாவோடு இந்த படத்தில் நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பிள்ளை எம்.எஸ். பாஸ்கர் 45 வருஷமா எனக்கு தெரியும். இயக்குனர் பாரதிராஜா அவருடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகளில் நடிக்கிற போது டப்பிங்கில் பாஸ்கர் உட்கார்ந்துருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னா இன்றைய இளம் தலைமுறையினர் தம்பி சிவா கருணா கூட நடித்த அதே படத்துல இந்த படத்திலேயே ராதாரவி கூடயும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்ப எனக்கு நினைவுகளெல்லாம் ஒரு 45 வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் இந்த மேடையில நின்று இந்த படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் களத்திலே இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று. அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலையுலக பொறுப்புகளும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான். அதற்காக இந்த வேலையில நின்று நான் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அர்ஜுன் ஒரு அற்புதமான டைரக்டர். நாங்க அவர் ஜூனியர் சீனியர் புது நடிகர் படம் அப்படின்லாம் பார்க்கல. அவரை அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையா டைரக்ட் பண்ணாரு. அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார். ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க. டயர்னஸே இல்லாம கலைஞர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். அவர்கள் அருமையா வந்திருக்கு. நான் நம்ம முழு படங்களை வளர்த்து பார்க்கல, டப்பிங்ல பார்த்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் எஸ்.ஜே. அர்ஜுன். இப்ப எஸ்.ஜே. சூர்யா நடிகர்ல கலங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்.ஜே. அர்ஜுன் டைரக்டர்ல கலங்க போனாரு. அது நிச்சயமா உறுதியாக தெரிகிறது. அவர் வரணும். அவர் சரியா கால்குலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாம எடுக்கிற எனக்கு தெரிந்து ராமநாராயணன், கே.எஸ். ரவிக்குமார் அந்த வழியில அற்புதமான ஒரு இயக்குநராக அவர் அமைந்திருக்கிறார். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவாபுரம் அந்த படம் மட்டும் இல்லைங்க, சலூன்னு ஒரு படம். அந்த படத்துல காட்சியில எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது. அந்த படத்துலயும் அந்த படத்துல ரொம்ப நெருக்கமா சிவாவோட பழகும் போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி. மக்களுக்கு தெரிஞ்ச சிவா காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன். அவர் சிரிக்க வைப்பார், மேடையில சிரிக்க வைப்பார். அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர். இப்போ நான் பட்டிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும்போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்ற கண்டென்ட்டை வழங்கிட்டு அவர் சொல்லுவார். அது ரொம்ப பிரமாணமாகும். நமக்கு சில விஷயங்களை, பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்று இருக்கின்றார். ஆகவே இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
அதற்காக காத்துக்கொண்டும் நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். 13 வருடங்கள் 20வது படமாக டிசம்பர் 13 சூதுகம் 2 வெளியாகிறது. இது ப்ரொடக்ஷன்ல 20. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பு ஏற்று இந்த பத்திரிகை சங்கங்களுக்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றிகள். இந்த படம் வந்து இந்த சூதுகம் படம் அப்படின்றது வந்து சூதுகம் படம் எழுதும்போதுலேருந்தே இருக்கிற இந்த ஐடியா. இது வந்து சூதுகம் படம் ஆரம்பிச்சு நாங்கள் படம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிருக்க டயத்தில் நலன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் வந்து நலன் இந்த படத்தில் வந்து மற்ற படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படம் வந்து கடைசி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதோட இந்த படம் வந்து ஒரு மொராலிட்டியாக வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி அவங்க ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி இருக்கே, நாளைக்கு நம்ம யாரும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது வந்து இந்த படத்தை கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த மொராலிட்டி விஷயத்தில் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னையும் பயங்கரமாக அந்த சூதுகம் வந்த சமயத்தில் மக்கள் பயங்கரமாக இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் சினிமாவில் இருக்க பல பெரிய மனிதர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சரியில்லாத ஒரு எடுத்துருக்கவே கூடாத ஒரு படம் அப்படின்ற அளவுக்கு அதை விமர்சனம் பண்ணாங்க. அது அப்போ நான் இது வந்து நான் முதலே பேசிட்டு இருக்கும்போது நல்ல நேட்ட சொன்னார். நான் சார் இந்த படத்தை அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் அந்த படத்தை வந்து ஒரு படமாக நான் வந்து கன்சீவ் பண்ணலை. இது வந்து ஒரு 3 படமாக தான் அதை நான் கன்சீவ் பண்ணிருக்கேன். ஒரு ட்ரையாலஜியாக தான் அதை கன்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு படம் எடுக்கணும். 3வது படமாக சூதுவும் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து தான் சார் முடிக்கணும். அது 3 படம் முடிக்கும் போது தான் இந்த 3யுமே வந்து அவங்களால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சூதுகம் முடிச்சு நானும் நடந்து சூதுகம் 2க்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கடலில் சார் இந்த கதையை வந்து என்னால் எழுதுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இது நான் சூழ்நிலை என்னால் எழுத முடியல, அதனால நம்ம ரீமேக் வாங்கி வச்சிருக்க காதல் உணர்வு அந்த எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம காதல் வச்சு நம்ம சூதுகம் 2 எடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னார். சரி, ஓகே. ஏன்னா நான் காதல் நடந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போதே அந்த சூதுகம் 2 தான் ஆரம்பித்தோம். அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆஃபீஸ் போட்டது ஒர்க் நடந்தது எல்லாமே சூதுகம் 2க்காக தான் வந்து அந்த டைமில் ஒர்க் ஆரம்பிச்சது. அவர் வந்து என்னால் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக என்ன கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார் இந்த சூழ்நிலையில். அதனால நம்ம காதல் உணர்வு எடுத்துலாம், பின்னாடிக்கு நம்ம இந்த சூதுகம் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு காதல் உணர்வு ரிலீஸ் முடிச்சுன்னா நம்ம கேட்டேன் அவர்கிட்ட, நல்லது இந்த படத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது சார் அந்த படத்தை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த டைத்தில் அவர் வந்து ஸ்டுடியோ கிரேனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. இப்போ வாவாத்தி இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதுனேன், வாவாத்தி எழுதிட்டு இருக்கேன் சார், என்னால் இப்போ சூதுகம் 2 கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்து லைனில் சொல்லிடுறேன், நீங்கள் நம்ம டீம் ஒன்று போட்டு எழுத ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த சூதுகம் 2வோட. ஏன்னா ஒன்லைன் வந்து அவர் நலன் சொன்னார், நலகுமார் சொல்லி இந்த படம் சூதுகம் 2 படம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்லைன் வந்து நலகுமாரசாமி என்கிட்ட சொன்னார். அப்போ அதுக்கு யாரு நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கான ஒரு டீம் வேணும் அப்படின்னும் போது எனக்கு அர்ஜுன் ஞாபகத்துக்கு வந்தார். ஏன்னா அர்ஜுன் வந்து என்னோட முண்டாசப்படி படத்துல அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் அஸ்டண்டாக ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னோட இன்டர்நெட் நாளிலேயே அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ராட்சசன் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார். சரி, ஒரு நல்ல காம்படிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால அவரையும் யோகராஜ் வந்து நல்லோட கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணியிருந்தார். நல்ல சொன்னார், யோகராஜ் வச்சுக்கோங்க, கதிரை வச்சுக்கோங்க. அப்புறம் அவரோட கதை விவாதத்தில் இருக்க ஒரு நண்பர்கள் 2 பேர் கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் வச்சு இப்போ டீம் அசம்பிள் பண்ணுறதுக்கு 2019 நாங்கள் இந்த கதையை எழுத ஆரம்பித்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சூதுகம்ன்றது வந்து ஒரு இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் 2 பார்ட் 3 படங்கள் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை 28 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வல். இப்போ அதில் இருக்கிற நடிகர்கள் வந்து அதே கேரக்டர்ஸாக 2008க்கு அப்புறம் திருப்பி வரும்போது அவங்க சின்ன வயசுல கிரிக்கெட் ஆனாங்க, அவங்க ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க. இதுவும் அதே மாதிரியான ஒரு படம் தான். சூதுகம் 2ன்றது வந்து இது ஒரு தனி படமாவோ இல்லை ஒரு பிரான்ச்சைசி மூவி மாதிரி வேற கதை வேற ஹீரோ அப்படின்றதுலாம் இல்லை. இதுலயும் அதே விஜய் சேதுபதியோட கேரக்டர்ஸ் தனியா தான் இருக்கு, இவரோட கேரக்டர்ஸ் வந்து தனியா தான் இருக்கு. ஸோ நலன் சொன்ன ஐடியாவே என்னன்னா, இது வந்து 2013 நம்ம சூதுகம் எடுத்தோம் சார். இந்த சூதுகம் 2ன்றது வந்து 1990களில் ஆரம்பிச்சு சூதுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 24 இந்த கதை எப்படி கண்டினியூ ஆகுதுன்றதுதான் இந்த படத்தோட ஐடியா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த படத்துல எழுதியிருக்காங்க. ஸோ அந்த படத்துல நடித்த பெரும்பாலான கேரக்டர்ஸ் வந்து அதே கேரக்டர்ஸாகவே இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை எழுதி முடிச்சு இது கதை எழுதும்போது நல்லா இந்த படத்தை
சூதுகம் 2 எழுதுறேன், நீங்க லைனை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும் போது அவர் என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு ப்ராமிஸ் தான். நீங்க சூதுகம் 2 எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா சூதுகம் 3, சூதுகம் தர்மம் வெல்லும் அந்த படத்தை எடுத்து முடிப்பேன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணா மட்டும்தான் நான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னாரு. கண்டிப்பா அந்த 3வது படத்தை நான் எடுத்துறேன். இந்த படம் எய்தர் பாசிட்டிவா போனாலும் சரி, நெகட்டிவா போனாலும் சரி, ஐ வில் ஃபினிஷ் தி ட்ரையாலஜி. இந்த தமிழ் சினிமால தான் ஃபர்ஸ்ட் ட்ரையாலஜியா ட்ரை ஆகிட்டு இருக்க ஒரு படம் வந்து. இப்போ மற்ற படங்கள்லாம் வந்து பார்ட் 2 எடுத்து முடிச்சு அப்படியே விட்டு போயிடுறாங்க. பட் இது பார்ட் 3 எப்படி முடியணுன்றது வரைக்கும் நல்லா கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த தர்மம் வெல்லும் அப்படின்ற டைட்டில் அந்த இது வரைக்கும் அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ நான் ப்ராமிஸ் பண்ணுவேன் இந்த படம் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரிசல்ட், நான் அந்த படத்தோட சூதுகம் தர்மம் வெல்லும் எடுத்து அந்த ட்ரையாலஜி கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூதுகம் 1 ஆரம்பிக்கும் போது அவர் வந்து படத்தை நான் கதையை கேட்டு இந்த படத்துக்கு யாரு ஹீரோ, அப்படி உங்களுக்கு யாரு இதுல வந்து ஒரு ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த மாதிரி, ஏன்னா அந்த படத்துல வந்து ஹீரோட கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா 45 வயசு இருக்கணும் அப்படின்றது. அவர் என்கிட்ட கேட்டதே வந்து இந்த நடுசர்வார் நடிகர் மனோகரன் சார் ஒருத்தவர், இந்த இப்படி கையெல்லாம் ஆடிட்டு அப்படின்னு வர இல்லையா, அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் சூதுகம்கே. அப்போ வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நம்ம படம் எடுக்கிறோம், அவரை ஹீரோவா வச்சுதான் படம் எடுக்கணும் நம்ம அப்படின்னு. இல்லை சார் இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னாரு. நான் கூட சொன்னேன் சார் அவரு ரொம்ப இதாக இருப்பாரு, நம்ம வேணா வேற யாராவது அதை மாதிரியே வேற யார்ட்டையா ட்ரை பண்ண சொல்லிட்டு யூனிசர் சார்லாம் போய் கதை சொன்னோம். அவர் நடிகர்னு சொன்னார் இந்த படத்துல. நான் என்னோட லீஸ்ட் சான்ஸா வந்து வேணா யூனிசர் சார் வேணா நீங்க இந்த படத்துக்கு வச்சுக்கலாங்க, அது ரொம்ப அப்படின்னா அவர்கிட்ட நான் வந்து அந்த டைத்துல சொன்னேன். அப்போ இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருந்தாரு விஜய் சேதுபதி சார். அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் மூலமாகவும் என் மூலமாகவும் நல்லா இன்ஃபுளுன்ஸ் பண்றோம். நாங்கள் வந்துட்டு நலன் வந்து எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு வேண்டாம், இவர் வந்து நான் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன், இவர் வந்து படம் வேற மாதிரி ஆகணும், அதனால எனக்கு வேணாம்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு, எனக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் அந்த படத்துக்குள்ள விஜய் சேதுபதியை கொண்டு வருது. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னோட நடிப்பு திறமையாலையும் அவரோட மேனரிசத்தினாலையும் அந்த கேரக்டரை வேற மாதிரி டெவலப் பண்ணி வேற மாதிரியான ஒரு ஹிட்டா அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ரேஞ்சுக்கு அந்த படம் போயிருச்சு. ஸோ அந்த படத்துல எப்படி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு, விஜய் சேதுபதி சார் இந்த கேரக்டர் பர்ஃபெக்டா பண்ணிடுவார் அப்படின்னு நினைச்சோமோ, அதே மாதிரி இந்த சூது உங்களை காசு மாதிரி சூது ஒன்றுல குருநாத், இந்த குருநாத் கேரக்டர் எழுதி முடிச்ச உடனே எங்களுக்கு இருந்த சாய்ஸ் வந்து வாகில உலக சூப்பர் ஸ்டார் திருச்சி சிவா அவர்கள் தான். ஏன்னா இந்த கேரக்டர் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணக்கூடிய இந்த படத்துல வந்து கதாநாயகன் கேரக்டர்ன்றது வந்து ஒரு பயங்கர ஒரு இதெல்லாம் இல்லாம ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா டிசைன் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து அவரால் மட்டும்தான் அதை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி நாங்க அவரை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சூதுகோமை பொறுத்த வரைக்கும் நலன் என்கிட்ட சொன்னது, நலனே என்கிட்ட சொன்னதும் சரி, சூதுகோமை பொறுத்த வரைக்கும் அருமை பிரகாசம் தான் ஹீரோ, மற்ற எல்லாருமே அவர் சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான். சூதுகோமை யாரும் இல்லாம எடுக்க முடியும், அருமை பிரகாசம் இல்லாம சூதுகோமை எதையுமே எடுக்க முடியாதுனால அவர் கேரக்டர் நான் கர்நாடகா எழுதும்போது சொன்ன கர்நாடகா நான் இது மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், நீங்க முடிஞ்சவொன்னா நீங்க தான் பண்ணி ஆகணும், வேற ஆளே கிடையாது, அந்த கேரக்டர் அவங்க வேற ஆலோசிச்சு பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த படம் எடுக்கும்போது எனக்கு ஆல்வினும் 2017 அப்புறம் ஒரு 7 வருஷம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு நிதி சிக்கல்கள், பயங்கரமான பிரச்சனை எல்லாம் தாண்டி இந்த படத்தை, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கதை ரொம்ப நல்லா எழுதிட்டாங்க, சூப்பரா எழுதிருக்காங்க. இந்த படத்தை வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வேலையோட ப்ரொடியூஸ் பண்ணலாம், இது வந்து படம் மாட்டிக்கணும் அப்படின்னு நான் போய் தேரா சார்ட்ட சொன்னேன், சார் இந்த படம் இருக்கு, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவர் என் மேல இதெல்லாம் எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்து நெகட்டிவ் ஆண்டை பத்தி பேசினா கூட அவர் வந்து எந்த விதமான இதையும் எடுத்துக்காம இந்த படத்தை முடிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஸ் படம் 5-6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு. அது போக 1-2 கோடி ரூபாய் பப்ளிசிட்டியும் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க.